நாம மகிமைப்படட்டும். கடந்த நாட்களில் தியானித்ததான அதே வார்த்தைகளை தொடர்ந்து நம்ம தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கடந்த 2 வாரங்களாக நான் பிரசங்கித்து வருகிறதான ஒரு சில காரியங்கள் என்னவென்று சொன்னால், நமக்கு சத்ருவிடத்திலிருந்து போராட்டங்கள் உண்டு. சரியா? பிசாசின் இடத்துலேருந்து நமக்கு என்ன இருக்குது? போராட்டங்கள் உண்டு. பிசாசை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் நாம் என்ன பண்ணணும்? இருக்கணும். சத்ரு நம்மை ஸ்தோத்திரம் ஒரு சில இடங்களிலே விசேஷமாக என்ன பண்ணுவான் என்று சொன்னால், நம்மை he might attack us in certain areas. ஒரு சில இடங்களில் சத்ரு நம்ம என்ன பண்ணுவான்? அவன் வஞ்சிக்கிறவனாக இருப்பான். பவுல் ரொம்ப தெளிவாக அங்கே சொல்கிறதான காரியங்களை நாம் கடந்த வாரத்தில் வாசித்தோம். 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது முதலாவது ஒரு காரியத்தை போன வாரம் வாசித்தோம். என்னென்னா, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்போது ஒரு மனுஷனுக்கு சத்தியத்தினுடைய தெளிவுன்றது அவசியம். ஒரு ஆமென் சொல்லலாம். சரியா? டெஃபினெட்லி எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இதான் வசனம், இதான் சத்தியம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? தெளிவாய் தெரியணும். சத்தியம் தெரியாமல் இருக்கவே கூடாது. சத்தியத்தில் நிச்சயமாய் நீங்களும் நானும் வளரணும். சரியா? நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து, கர்த்தருடைய வார்த்தை என்ன, சத்தியம் என்ன, சரியா, ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னன்றதை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இல்லை அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணுவான்? அவன் புரட்டி போடுவான். உங்களுக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை அவன் என்ன பண்ணுவான்? புரட்டி போடுவான். புரட்டி போடும்போது நாம் என்ன பண்ணுவோம்? விழுந்து போகிற பிள்ளைகளாய் மாறிடுவோம். சரியா? திஸ் இஸ் ஆல்சோ ஏரியா. ஆமாம், இதுவும் பிசாசு தந்திரமாய் கிரியை செய்கிறதான ஒரு இடம். சரியா? ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு இடங்களில் சத்தியத்தை என்ன பண்ணுவான்? அவன் புரட்டி போட்டு விடுவான். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து சத்தியத்தில் நிலையாக இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு பார்க்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 2வது காரியம் என்ன அப்படின்னா, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீதி என்னும் மார்க்கவசத்தை. சரியா? ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ரைச்சியஸ் பீப்புள், ரைச்சியஸ், நீதி. சரி, இந்த ரைச்சியஸ் அப்படின்னு சொல்லும் போது சமயங்களில் இது பிப்ளிக்கல் டேர்மாக இருக்கிறனால நிறைய பேர்த்துக்கு அது என்ன ரைச்சியஸ்னால் என்ன அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு புரியாமையே போகலாம். சரி, இட்ஸ் அ பிப்ளிக்கல் டேர்ம். ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது நீதி என்று சொல்லி அப்படி சொல்லுவோம் என்று சொன்னால், எபிரேய மொழியில் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பீயிங் ஜஸ்ட்ஃபுல். எப்படி? உண்மையாக இருக்கிறது, நியாயமாக இருக்கிறது. ஜஸ்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது? நியாயமாக இருக்கிறது, லாஃபுல்லாக இருக்கிறது. சரியா? நீதியாக இருக்கிறது. இன்னுமாய் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல எப்படி போட்டிருக்குன்னா, டு பி ரைட், சரியாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? சரியா? சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு நீதிக்கு ஆப்போசிட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதை என்ன பார்ப்போம் அப்படின்னா, விக்கெட்னஸ். சரியா? விக்கெட்னஸ், அநீதின்றது அன்ரைச்சியஸ்னஸ். சரியா? இதுக்கு என்ன சொல்லலாம்? இந்த அன்ரைச்சியஸ்னஸ்க்கு இன்னொரு பதத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லலாம்னா, விக்கெட்னஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு தமிழ் பைபிள் என்னெல்லாம் போட்டிருக்கு, என்ன வார்த்தைகளெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா, துன்மார்க்கம் அல்லது பொல்லாப்பு செய்கிறவர்கள். சரியா? துன்மார்க்கம் அல்லது பொல்லாப்பு செய்கிறவர்கள். துன்மார்க்கம் அப்படின்னா, அப்படின்னாலே ஈவில்னு சொல்கிறோம்ல. மார்க்கம் அப்படின்னா என்னது? வழி. சரியா? துன்மார்க்கம் அப்படின்னா ஈவில் வேஸ். சரியா? அப்போது கர்த்தர் ஒரு மனுஷன் எப்படி இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால், நீதி உள்ள பிள்ளைகளாய். அதாவது நீதினா நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஜட்ஜிங்கில் பார்ப்போம். சரி, ஒருத்தரை நியாயம் விசாரிக்கிறதுல அப்படி இருக்கும். ஒரு பக்கம் அப்படி பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரைச்சியஸ் பீப்புள் அப்படின்னா என்னென்னா, நீதி உள்ளவர்களாக இருக்கணும், உண்மையுள்ள பிள்ளைகளாய் அல்லது சரியான பிள்ளைகளாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சரியா? பட் த ப்ராப்ளம் இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீதி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்துவர்களுடைய பேரே கெட்டுப்போச்சு. ஏன் கெட்டுப்போச்சு அப்படின்னா, இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துடுறோம், எல்லாமே இருக்குது. சரியா? பைபிளில் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் இருக்குது. சரியா? ஆனால் இன்றைக்கி பேர் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் என்னவா இல்லை? நீதி உள்ள பிள்ளைகளாக இல்லை. சரியா? நீதி உள்ள பிள்ளைகளாக இல்லை அப்படின்னா, சரியா, சரியான நல்ல ஒரு வாழ்க்கை. சரியா? ஸ்தோத்திரம். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சரியானது, தவறானது, இது நியாயமானது, நியாயமற்ற செயல்களை செய்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு நிறைய சபைகளில் இருக்கிற பிள்ளைகள் மாறிட்டோம். சரியா? நியாயமற்ற காரியங்கள். சரியா? எதெல்லாம் இன்றைக்கி நியாயமாக இருக்குதோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நியாயமற்ற பிள்ளைகள். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ பாருங்களேன்,
ஸ்தோத்திரம். இப்போது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும். உயர்ந்த பதவியில் இருக்கும்போது there are many possibilities to take a bribe. கரெக்டாக? நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு என்னது பிரைபுக்கு என்ன சொல்லுவாங்க, லஞ்சம் வாங்குவதற்கு நிறைய விதமான என்ன இருக்குது, ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? இது நியாயமா அநியாயமா அப்படின்னு கேட்டால் வசனம் என்ன சொல்கிறது அது அப்படின்னா, அது நியாயம் அல்ல. சரியா? ஸ்தோத்திரம். சிங்கிங் இஸ் குட், வர்ஷிப்பிங் இஸ் குட், ப்ரைஸிங் இஸ் குட், லிஸ்னிங் டு த வேர்ட் ஆஃப் காட் இஸ் குட். இது எல்லாமே நல்லது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உலகத்தில் நாம் நியாயமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா, மற்றவர்களை புறங்கூறுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, மற்றவர்களை ஏமாத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, கொடுத்த வேலையில் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் சொல்லுகிறதான காரியம் தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீதி என்னும் மார்க் அவசத்தை நீங்களாம் என்ன பண்ணணும், அணிவிக்கணும். சரியா? ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக ஒரு வசனம் இருக்குது. கர்த்தாவே யார் உமது கூடாரத்தில் தங்குவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அழகாக இருக்குது வசனம். என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது? கர்த்தாவே யார் உமது கூடாரத்தில் தங்குவான். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1-4 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வாசிக்க முடியும். வாசிங்களேன். கர்த்தாவே யார் உமது கூடாரத்தில் தங்குவான், யார் உமது பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. எல்லாம் சொல்லுங்க. நீதியை நடப்பித்து அப்படின்னா நியாயமாக இருந்து. அல்லேலூயா. சரி, அப்போது ஆவிக்குரிய உலகம் ஸ்பிரிச்சுவல், அது ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கவனிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைகள், வேதத்தை வாசிக்க முதலிடம் கொடுக்கறதான பிள்ளைகள். ஸ்தோத்திரம். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது வாசிச்சுட்டா முடிஞ்சிருச்சு, இல்லை ஜோம் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரியா? ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதியை நடப்பித்து. சரியா? நீதியை நடப்பித்து. நமக்கு ஒரு கிறிஸ்துவல் என்ற போர்வை நமக்கு வேண்டாம். சாதாரணமாக நம்ம ஒரு கிறிஸ்துவன் அப்படின்றதான போர்வை நமக்கு வேண்டாம். நம்ம நல்லா ஜோம் பண்ணுறோமோ அப்படின்றதான போர்வை நமக்கு வேண்டாம். சரியா? நல்ல பைபிள் வாசிப்பேன் அப்படின்றதான போர்வையும் நமக்கு வேண்டாம். சரியா? வாரம் சபைக்கு வருவேன் அப்படின்றதான போர்வையும் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உத்தமனாய் நடந்து. அப்போது எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை. அப்படியே சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னா உண்மையே பேசுகிறவன். மனதார ஸ்தோத்திரம். நம்ம சத்தியம்னா எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்னா, வசனத்தை சத்தியத்தை பேசுகிறது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஆனால் இந்த வார்த்தை எப்படி சொல்லுது அப்படின்னா, மனதார சத்தியத்தை பேசுகிறானோ உண்மையே பேசுகிற பிள்ளைகளாய். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி வராமன்னு சொல்லலாமா? மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் உரங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அப்போ தான் நீதியாய் நடக்க சொல்கிறார் ஆண்டவர். எப்படி பாருங்களேன். அவன் தன் நாவினால் புறங்கூறாமல், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், ஸ்தோத்திரம், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு கனம் பண்ணுகிறார். ஆணையிட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுகிறான் பாருங்களேன். என்ன அழகாக இருக்குது இந்த வார்த்தை. நான் காலையில் வாசிச்சுட்டு இருக்கும்போது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுகிறானா. சரியா? ஒன்று நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நஷ்டமே வந்தாலும் என்ன பண்ணுறான், அதை நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறான். ஸ்தோத்திரம். நீதி உள்ள பிள்ளைகளாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். when we walk in the evil ways, பொல்லாத வழிகளிலே நடக்கும்போது அல்லது தவறான மார்க்கத்தில் நம்ம நடக்கும்போது அதனுடைய விளைவு தான் என்னவாய் மாறுகிறது என்று சொன்னால் பாவமாய் மாறுகிறது. அதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அருவருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நமக்கு நல்லா தெரியணும் எது சரியான காரியம் எது தவறானது என்பதை நீங்களும் நானும் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத தெளிவாய் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது செஞ்சால் தப்பு, இது செஞ்சால் தப்பு, இது செஞ்சால் அது நியாயம் இல்லை, சரியா, இது செய்கிறது சரியில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்கும் கடந்து வரணும். அல்லேலூயா. பெரிய வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும்,
எதுவாக இருந்தாலும் இது செய்தால் தவறு, இது செய்தால் சரி, இது செய்தால் இது சரியில்லை அப்படின்றதான உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம அப்படி இல்லாத பட்சத்தில் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்ரு என்ன பண்ணுவான் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுவான்? அவன் மேற்கொள்வான். கர்த்தர் அதை விரும்புகிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் நீதியை விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நீதி உள்ளவர். சரி, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீங்களும் நானும் என்ன தான் இருக்கணும்? சரியான பிள்ளைகளாக இருக்கணும். சரியா? ஸ்தோத்திரம். கர்த்தர் அநீதி உள்ள தேவன் அல்ல. சரி, அவர் அநீதியான காரியங்களை செய்யவே மாட்டார். அப்படின்னா இப்படி சொல்கிறேன், பொல்லாங்கான காரியங்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? செய்யவே மாட்டார். அப்போ அவர் சரியானவைகளை, நீதியானவைகளை கர்த்தர் செய்கிறவர். சங்கீதமாக தான் சொல்லுது. சங்கீதம் 145 14 19 வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்களேன். 14 19 145. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளெல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விண்ணப்பத்தின்படி செய்து அவளுடைய கூப்பிடுதலை கேட்டு அவரை ரட்சிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கவனிங்களா. 17ஆம் வசனத்தில் வாசிக்கும், கர்த்தர் தமது வழிகளெல்லாம் என்படியா இருக்கிறார், நீதி உள்ளவரும். எல்லாம் சொல்லும் பார்க்கலாம். என் ஆண்டவர் நீதி உள்ளவர், என் தேவன் நீதி உள்ளவர், தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். அப்போது அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறதுனால கர்த்தர் நம்மையும் என்னவா எதிர்பார்க்கிறாரு? நீதி உள்ளவராய், நீதி உள்ள பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் புரியுது? ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ நான் இப்படி ஒன்று கேட்குறேன், ஒருத்தரை பற்றி தெரியாத விஷயத்த பேசுறது நீதியா நீதி இல்லையா? நீதி இல்லை. சரியா? தெரியாத விஷயத்த ஒருத்தரை பற்றி பேசுறது சரியல்ல, நீதி அல்ல. சரியா? ஸ்தோத்திரம். ஒருத்தரை குறித்து புறம் பேசுறது சரியா தவறா அப்படின்னா அது தவறு, நீதி அல்ல. ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். You should always be very clear in one thing, unless and until if you know him personally. அவரை குறித்து பர்சனலாக உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது ஒரு நாளும். ஸ்தோத்திரம். then you are living a wicked life. நம்ம என்ன நினைக்கிறோம்? wicked life அப்படின்னா ஒரு வேசித்தனம் பண்ணுறது. சரி, அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ wicked life. சரியா? ஒரு பெரிய பாவத்தை செய்வது அது ஒரு பெரிய ஒரு wicked life தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதெல்லாம் சரி இல்லை, இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரியா? இப்போ நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? ஸ்தோத்திரம். யாரை சொல்லலாம்? சரி, ஏதாவது வாலிபரில் சொல்லுவோம். சுந்தர் இருக்காப்புல. சுந்தரை பற்றி நான் ஏதாவது நான் தவறாக எனக்கு தெரியாமையே பேசுகிறேன் அப்படின்னா நான் சுந்தருக்கு நீதி செய்கிறேனா அநீதி செய்கிறேனா? அநீதி செய்கிறேன். இஃப் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் சுந்தர், அவரை குறித்து எனக்கு தெரியாமல் நான் ஏதாவது அவரை பற்றி பேசுனேன் அப்படின்னா நான் அநீதி செய்கிற மனுஷனாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இதை என்ன பண்ணுகிறார்? அறிவிருக்கிறார். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் இதை மாற்றிப்போமே. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? என்னை பற்றி தெரியாமல் உங்ககிட்ட ஏதாவது வந்து சொன்னார்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர் அநீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அப்போ அவர் அப்படி இருக்கும்போது சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படி தான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அநீதி உள்ள பிள்ளைகளாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நீதி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். பொல்லாங்கான வழியில் போகக்கூடாது. அது துன்மார்க்கும். சரியா? துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கும்னு வசனம் இருக்குது. அல்லேலூயா. அவர்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா தேவனுடைய சமூகத்தில் நிலை நிற்பதில்லை. ரொம்ப அழகாக வசனம். சரியா? நீதி மன்னிக்கணும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன், அவர்கள் என்ன பண்ண முடியாது? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார்கள். நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நிலை நிற்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் நான் செய்கிற காரியங்கள் சரி, நான் செய்கிற காரியங்கள் தவறு?
எத்தனை வாலிப பிள்ளைகளுக்கு தெரியும் நான் செய்கிற காரியம் சரி, நான் செய்கிற காரியம் தவறு? எத்தனை பேருக்கு உண்மையாக தெரியும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பெண்களுக்கு தெரியும்? எத்தனை வாலிப பிள்ளைகளுக்கு, எத்தனை பெரியவர்களுக்கு தெரியும் நான் செய்கிறது சரி, நான் செய்கிறது தவறு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஈவன் பிஃபோர் த லா வாஸ் பீன் கிவன், பிரமாணங்களெல்லாம் கொடுப்பதற்கு முன்பதாகவே ஒரு சில பிள்ளைகளெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா நீதிமான்களாக இருந்தாங்க. புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரமாணங்களெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, ஒரு சில பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணாங்க, நீதிமான்களாக இருந்தார்கள். சரியா, ஸ்தோத்திரம். நோவாவை குறித்து பார்க்கும்போது அங்கே வேதம் எப்படியா வாசிக்கும் போது எப்படி வாசிங்க? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். சரியா, அவன் என்ன பண்ணான், தேவனோடு என்ன பண்ணினான், சஞ்சரித்தான். அல்லேலூயா. நீதிமானாய் இருக்கிற பிள்ளைகள் தான் கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியும். பிகாஸ் he is righteous. அவர் நீதி உள்ள தேவன். அப்போது நாம் நீதி உள்ள பிள்ளைகளாக இருந்தால் தான் எப்படி ஆண்டவரோடு என்ன பண்ண முடியும், சஞ்சரிக்க முடியும். சரியா, ஸ்தோத்திரம். அங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது God looks for righteous people. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே என்னவா இருக்கிறதா, நோக்கமாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க பாலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். ஆண்டவருடைய கண்கள் யார் மேலே நோக்கமாய் இருக்குது அப்படின்னா நீதிமான்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. God loves righteous people. சரியா, நல்லது செய்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பார்க்கிறார். நீதி செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவர் பார்க்கிறார். ரொம்ப அழகாக வசனம் இருக்குது. ஸ்தோத்திரம். வாசிங்கப்போ. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கெட்டது செய்வீங்க அப்படின்னா, மனசார தெரிஞ்சு தீங்கு செய்வீங்க அப்படின்னா அங்கே கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. எவ்வளோ பயங்கரமான ஒரு வேர்ட் பாருங்களேன். யாருக்காவது தீங்கு செய்கிறோம், சரியா, இல்லை நாம் செய்கிற காரியங்கள் ஒரு பொல்லாப்பான காரியமாக இருக்குது அப்படின்னா பேதுரு ரொம்ப அழகாக சொல்ல, கர்த்தருடைய முகம் என்னவாய் இருக்கும் என்று சொன்னால் விரோதமாய் இருக்கும், விரோதமாய் இருக்கும். நீதிமான்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பின்னாடி இருக்கோங்க. நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய காதுகள் என்னவா இருக்கிறதா, ஸ்தோத்திரம், அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் ஜெபம் பண்ணுறது சரிதான், நான் பைபிள் வாசிக்கிறது சரிதான், நான் ஆராதனைக்கு வர்றதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்குள்ள நீதியான ஒரு வாழ்க்கை, சரியா, நல்ல தேவ பயம் உள்ள ஒரு வாழ்க்கை, சரி, இந்த வாழ்க்கை இல்லைன்னா சரிப்படாது. சரியா, ஸ்தோத்திரம். நீதிமானாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நீதிமான்களை தேடுகிறார். கர்த்தர் நீதிமான்களை தேடுகிறார். அவர் உற்று பார்க்கிறார். யாரெல்லாம் நீதிமான்களாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் சரியான பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்றது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதை வாஞ்சிக்கிறார். சோதம் கொமோரான்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்திற்கு ஆண்டவர் அழிக்க கடந்து வரும்போது ஆபிரகாம் வந்து சொல்கிறான், ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் ஒரு 50 பேர் நீதிமானாக இருந்தா இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரா? அப்படின்னா என்னன்னா, ஒரு நீதிமான தேடி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சரி, ஒரு 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 ஆபிரகாம் சொன்ன மாதிரி ஒரு 50 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ he is looking for the righteous people. ஏன் கர்த்தர் சோதம் கொமோராவை அழிக்க நினைத்தார் அப்படின்னு சொன்னால், அவ்வளவு பாவம் அந்த தேசத்தில் பட்டணத்தில் நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளவு அசிங்கமான தவறான பாவங்கள் என்ன இருந்தது அந்த பட்டணத்தில் நிரம்பி இருந்தது. விக்கிரக ஆராதனைகள் இருந்தது, ஹோமோசெக்சுவாலிட்டி இருந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நிறைய சபைகளில் இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஆணும் திருமணம் செய்வது, பெண்ணும் திருமணம் செய்கிறதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு சபைகளாய் மாறிக்கொண்டு வருகிறது. தயவாய் நான் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், இதெல்லாமே பாவம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஏற்படுத்தினதான நல்ல ஒரு திருமண உறவை, ஆணும் பெண்ணுமாய் கர்த்தர் உருவாக்கினதான இந்த உறவை ஒரு நாளும் இதை என்ன பண்ணிடக்கூடாது, தேவ திட்டத்தின்படி தான் இருக்கணுமே தவிர ஒரு ஆணும் திருமணம் செய்வதோ அல்லது ஒரு பெண்ணும் திருமணம் செய்வதோ
ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள் அருவருப்பானவைகள். அல்லேலூயா. சோதம் குமாரா பட்டணம் இதுக்கு மட்டும் பேர் போல, ஸ்தோத்திரம், பலவிதமான சரீர இச்சைகளினால நிறைந்ததான ஒரு பட்டணம். சரியா? ஸ்தோத்திரம். அநீதியான ஒரு பட்டணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்தை ஆண்டவர் பார்த்து இந்த பட்டணத்தை அழிக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணுறாரு. திருமணத்துக்கு முன்னாடி எந்த உறவும் பாவம். ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஸ்தோத்திரம். இன்னொரு கணவனையோ இன்னொரு மனைவியை பார்ப்பது அது பாவம், அநீதி, தவறு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளை, பொட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், வாலிப தம்பிமாரில் சொல்கிறேன், உங்கள் திருமணத்திற்கு முன்பதாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய சரீரத்தை வேறு ஒருவனுக்கோ வேறு ஒருவளுக்கோ கொடுக்கக்கூடாது. ஒன்று சொல்ல மாட்டேன்றீங்களே? அல்லேலூயா. பை எனி மீன்ஸ், எந்த விதத்திலும் உங்களுடைய சரீரத்தை வேறு ஒருவனுக்கோ வேறு ஒருவளுக்கோ கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூ ஜஸ்ட் திங்க் ஓவர் இட். நாம் இன்னைக்கு யாரையா ஒருத்தரை விரும்புகிறோம், அவர்களோடு கூட ஏதோ ஒரு தவறை செய்து விடுகிறோம் வச்சுப்போமே. சூழ்நிலையினால் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்க. யூ வில் ஃபீல் கில்ட்டி. நீங்கள் குற்றமுள்ளவர்களாக இருப்பீர்கள். யூ கேன் நெவர் பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் யூ கேன் நெவர் பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் வைஃப். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சோதம் குமாரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்க வந்ததான ஒரு நோக்கம் என்னன்னா, அவ்வளோ அநீதியான காரியங்கள் இருந்தது. ஜனங்களுக்குள்ள உண்மை இல்லை, ஜனங்களுக்குள்ள நியாயம் இல்லை, ஜனங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லை, ஜனங்களுக்குள்ள தூய்மையான வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்படிப்பட்டதான அசுத்தமான பட்டணத்தை கர்த்தர் அழிக்க வந்தார். ஆபிரகாம் பாருங்களேன், ஸ்தோத்திரம், லோத் அந்த பட்டணத்தில் இருந்தான். அந்த லோத் இருந்தப்போ அந்த லோத்துக்காக இந்த ஆபிரகாம் கேட்குறாரு, ஆண்டவரே ஒரு 50 பேர் இருந்தா இந்த பட்டணத்தை அழிக்காமல் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, சரிப்பா, ஒரு 50 பேர் இருந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். போய் தேடி பார்க்குறாங்க. அங்கே தேடி பார்க்குறாங்க, என்ன 50 பேர் என்ன இல்லை, அந்த பட்டணத்தில் இல்லை. மறுபடியும் ஆபிரகாம் கேட்குறான், 45 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கேயும் போய் 45 பேரை போய் தேடி பார்க்குறான், ஒரு 5 குறைச்சி. அப்பவும் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் கோச்சிக்காதீங்கப்பா, ஒரு 30 பேர் இருந்தா, இல்லை ஒரு 20 பேர் இருந்தா, ஒரு 10 பேர் ஆகிலும். பட்டணம் பாருங்களேன் எப்படி மோசமாக போச்சு. அநீதி உள்ள பட்டணத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அநீதி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வெறுக்கிறார். அல்லேலூயா. தயவாய் அன்பாய் சொல்லுகிற காரியத்தை கவனிங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எது சரின்றது தெரியும், எது தவறுன்றது தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, எல்லாருக்குமே தெரியும். சரியா? நாம் இன்றைக்கி குழந்தைகள் கிடையாது. இந்த பாப்பா இருந்துச்சுன்னா இது சரியில்லை, தப்பு அப்படின்றத நம்ம சொல்லி அடித்து வளர்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்மெல்லாம் என்ன ஆகிட்டோம், பெரியவர்கள் ஆகிட்டோம். நம்ம பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி தோளுக்கு மேலே வளர்ந்தாச்சு. அப்போ எது சரி எது தவறு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. அப்போது இந்த காரியங்களை புரிந்து நம்ம வாழ வேண்டும். இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ நாம் பொல்லாங்கான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். இஃப் வி ஸ்டார்ட் டு டூ அ wicked thing, சரி, wicked things, பொல்லாப்பான காரியங்கள். நீங்கள் நினச்சிடக்கூடாது பேசித்தனம் தான் பெருசு, அப்படியெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. anything which God does not like is a wicked thing. ஆண்டவர் விரும்பாத எதுவுமே அது என்னதான், பாவம்தான், அது பொல்லாப்பான விஷயம்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதில் மறுபேச்சே கிடையாது. இதில் எந்த மறுபேச்சுமே கிடையாது. ஆண்டவருக்கு மேலே ஆண்டவருக்கு புத்தி சொல்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, தகுதியும் கிடையாது, அறிவும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, அவருக்கு பாடம் புகட்டுற அளவுக்கு நாம் என்ன ஆகலை, இன்றைக்கி வளரவே கிடையாது. இஃப் காட் says something, if it is not right, then it is not right. Hallelujah. If it is not right, it is not right. If God says it is right, it is right. அது சரி என்று சொன்னால் அது சரி, இல்லை என்று சொன்னால் இல்லை, அவ்வளவுதான். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாதீங்க. இது எதையும் யோசிக்கிறது சரியானதான காரியமாக இருக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுக்கு மேலே நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் செல்ஃப் ரைச்சியஸ்ன்னு சொல்கிறது, சுயநீதி. நான் இப்படி எழுதியிருக்கிறேன். அதாவது எப்படி எழுதியிருக்கேன்னா, கன்வின்சிங் ஆர் செல்ஃப் தோ வி நோ வி ஆர் ராங் அண்ட் வி கிவ் அவர் ஓன் எக்ஸ்கியூசஸ். என்னன்னா, கன்வின்சிங் ஆர் செல்ஃப் அப்படின்னா நம்மளையே திருப்திப்படுத்திக்கிறதான ஒரு காரியம். அதாவது என்ன சொல்லணும்னா, நாம் ஒரு எக்ஸ்கியூஸை கொடுத்து
நாம் ஒரு எக்ஸ்கியூஸை கொடுத்து, we know it is wrong but still we can give excuses. நம்ம தவறு தான் செய்கிறோன்றது நமக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்கியூஸை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவோம், கன்வின்ஸ் பண்ணுவோம். இதான் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். சுய நீதின்றது என்ன? இதுதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், சபையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? தே ஆல் ஸ்டாண்ட் செல்ஃப் ரைச்சியஸ்லி. சுயநீதியாய் நிற்பார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப அழகாய் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படி வாசிக்கிறோம்? அப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், எல்லாம் சொல்லுங்க, தங்கள் சுய நீதியை நிலை தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. வாலிப பிள்ளைகள், இந்த பெரியவர்கள், சின்னவங்கள் எல்லாம் வாசிங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிற, அப்படின்னா they try to take a chance, or ஒரு முகாந்திரத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க, சுய நீதி எப்படியாவது என்ன பண்ண எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? சரி, தேவ நீதின்னு ஒன்று இருக்குது, சுய நீதின்னு ஒன்று இருக்குது. தேவ நீதின்னு ஒன்று இருக்குது, சுய நீதின்னு ஒன்று இருக்குது. இந்த சுய நீதியில் இந்த வார்த்தைகள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த என்ன பண்ணுறாங்க, ஏதாவது சொல்லி, இப்படி சொல்லி அப்படி சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி ஏதாவது ஒன்று தேடுறது. ஆனால் அதில் என்ன இருக்காது, நீதி இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நீதிப்படுத்துவதற்கு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு முகாந்திரத்தை தேடுவாங்க. மற்றவங்க மேலே ஒரு பழியை போடுறது. என்ன சொல்கிறது, அவன் செய்யலையா, இவன் செய்யலையா, அந்த ஊழியர் செய்யலையா, இந்த ஊழியர் செய்யலையா, அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாரு, இந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாரு, நீங்கள் செய்யலையா, நாங்கள் செய்யலையா, இப்படியெல்லாம் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சுய நீதியை நிலைநிறுத்துறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க. அல்லேலூயா. சரி, நான் இப்போ இப்படி சொல்கிறேனே, சரியா, நான் ஒரு தகப்பன், சரி, நான் தப்பு செஞ்சவனாகவே இருந்துட்டு போகிறேன். சரியா, நான் தப்பு செஞ்சவனாகவே இருந்துட்டு, ஒரு தாய் தகப்பன் நாங்கள் தப்பு செஞ்சவங்களாகவே இருந்துட்டு போகிறோமே. ஓகே, என்னுடைய கேள்வி என்னென்னா, எனக்கும் சத்தியம் போதிக்கப்பட்டிருக்குது, என் பிள்ளைகளுக்கும் சத்தியம் என்ன இருக்குது, போதிக்கப்பட்டிருக்குது. ரைட். இப்போ என் மகன் என்னை பார்த்து என்ன கேட்குறா, நீங்களாம் இந்த ஏதாவது இப்படியெல்லாம் நீங்களாம் தவறு செய்யாத வளர்ந்துட்டீங்களா அப்படின்னா, இப்படி ஒரு முகாந்திரத்தை தேடி உங்களுடைய தவறை என்ன பண்ணக்கூடாது, ஸ்தோத்திரம், நீதியாக என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வர கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன கேட்பார் அப்படின்னா, சரி, உங்கள் அப்பா அம்மா தான் தப்பு செஞ்சிட்டாரு, டவ்வை பார்த்து கேட்பார், உங்கள் அப்பா அம்மா தான் தவறு செஞ்சார்கள், சரி, ஆனால் உனக்கு சத்தியம் போதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஒன் காட் ஆஸ்க் திஸ். கர்த்தர் உங்ககிட்ட கேட்கும்போது, அப்போது என் மகன் என்ன கையை காட்டி என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. என் மகன் என்ன கையை காட்டி என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஹல்லேலூயா. சரியா? டோன்ட் எவர் பி செல்ஃப் ரைச்சியஸ். தேவ நீதிக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நீதியை இழந்ததான பிள்ளைகளாகிய நம்மை தான் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து அவரை விசுவாசித்தது நிமித்தமாய் நாமெல்லாம் இன்றைக்கி நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். அப்படின்னா எப்படி சொல்லட்டுமா, அவரை போல மாறி இருக்கிறோம், இயேசுவை போல மாறி இருக்கிறோம். சரி, அவர் அநீதி செய்கிறவர் அல்ல, அதனால் என் வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது, அநீதி செய்கிற மனுஷனாய் இருக்கக்கூடாது, பொல்லாங்கு செய்கிறவனாய் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க, எந்த விதத்துலையும் ஸ்தோத்திரம், பண விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், யாரையும் ஏமாற்றாதீங்க. எல்லாத்திலும் உண்மையுள்ள பிள்ளைகளாய் என் தேவனை போல இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவரை போல இருக்கணும். சரியா? ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்வாரா அப்படின்னா செய்ய மாட்டார். நீங்கள் அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், ஒரு இப்படி பார்க்கலாமா, எப்படின்னா ஒரு மனுஷனை ஒப்பிடுவதை காட்டிலும் என் ஆண்டவரோட கூட என்னை நிலைநிறுத்தி பாருங்கள். அல்லேலூயா. சரி, என்ன கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நான் சரியில்லாத மனுஷன்தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. 10 விஷயத்தில் சரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு சில விஷயங்களில் குறைவுள்ள மனுஷனாக இருப்பேன். பட் ஐ வுட் சே, புட் யுவர் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். ஆண்டவரையும் உங்களையும் வைத்து பாருங்கள்.
ஸ்தோத்திரம். நான் செய்கிற காரியங்களை என் ஆண்டவர் செய்வாரான்னு பாருங்கள். என் ஆண்டவர் ஏமாற்றுவாரா அப்படின்னு பாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஏமாத்தலை அப்படின்னா நானும் என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. சரி, என் ஆண்டவர் பாவம் செய்வாரா அப்படின்றத பாருங்கள். என் ஆண்டவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னால் நானும் என்ன பண்ண மாட்டேன்? செய்ய மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் புறங்கூறுவாரா அப்படின்னா என் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? புறங்கூற மாட்டார். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் நீதி உள்ளவர். நானும் அவரை போல நீதி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்கிறேனோ அந்த இப்போ நான் ஏதாவது ஒரு தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறேன்னா அப்படின்னா என் ஆண்டவர் பேசுவார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். என் ஆண்டவர் இப்போ ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறார், எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவீங்க? அல்லேலூயா. உங்களை இப்போ புரிகிற மாதிரி லாங்குவேஜில் சொன்னால் ஏசப்பா வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாருன்னு வச்சுப்போமே, எத்தனை பேர் இதை அங்கீகரிப்பீங்க? ஸ்தோத்திரம். அவர் பேசாதவர், அப்படி பேச மாட்டார்ல. ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படாமல் மற்றவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டானா அதை மட்டும் பேசுங்கன்னு சொல்கிறார். 29ஆம் வசனத்தை. அப்போ கெட்ட வார்த்தைகள் நான் சொல்கிறேன், அன்பான பிள்ளைகளை, வீட்டில் தயவு செய்து கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அல்லேலூயா. கோபத்தை வந்தாலும் என்ன பண்ணிடாதீங்க? ஸ்தோத்திரம். கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்க. ஸ்தோத்திரம். டோன்ட் லூஸ் யுவர் வேர்ட்ஸ். நான் இப்படி பார்க்குறேன். என் ஆண்டவர் ஒரு வேளை இப்படி ஒரு கெட்ட வார்த்தையில் என்ன திட்டினான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? He will not do that. அப்படின்னா நானும் என்ன பண்ணக்கூடாது? அதை செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ நீதி உள்ள பிள்ளைகளாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நான் வார்த்தையை சுருக்கிறேன், டைம் ஆச்சு, கம்யூனியன் இருக்கிறனால. Never compare with a person, compare yourself with God. Never compare yourself with any person. எந்த மனுஷனோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. எங்கேயாவது ஒரு சொத்தம் இருக்கும் மனுஷனோட வாழ்க்கையில். சரியா? ஸ்தோத்திரம். என்னை கம்பேர் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது குறை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கக்கூடாது? பாஸ்டர் அங்கிளே எப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம்? ஸ்தோத்திரம். நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். செல்ஃப் ரைச்சியஸ்ன்னு சொல்கிறேன் நான். ஓகே. பட் வென் யூ see God, ஆண்டவரை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் இருக்கா, இப்படி செய்வாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, அவர் செய்ய மாட்டார்னு சொன்னால் நீங்கள் அவர் எதை செய்ய மாட்டாரோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீதி உள்ள பிள்ளைகளாக இருப்பீங்க. அல்லேலூயா. தட் இஸ் வை வி சே ரீட் த வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்கன்னா தான் தேவ நீதி என்னன்னு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கல அப்படின்னா உலகத்தினுடைய நீதி தான் தெரியும். அதனால் தயவாய் அன்பாய் கேட்கிறேன். அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணலாம், நல்லா பைபிள் வாசிக்கலாம், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ஆனால் நீதியற்ற பிள்ளைகளாக இருப்போம்னு சொன்னால் ஜெபமும் வீணாக போகும், நீங்கள் வாசிக்கிற வேத வாசிப்பும் வீணாக போகும், சபைக்கு வர்றதும் வீணாக போகும், கம்யூனியன் எடுக்கிறதும் வீணாக போயிடும். அல்லேலூயா.